இன்று ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு 95 லட்சமாக செலவு தொகை உயர்ந்திருக்கிறது. ஆனால் வணிகர்கள் கொண்டு செல்கின்ற தொகை 50,000 2 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று போன தேர்தலில் கேட்டிருக்கிறோம், இந்த தேர்தலில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் அதை செவி கொடுத்து கேட்பதாக இல்லை. அதை மாற்றாக தமிழகத்தில் இருக்கின்ற 5 துறை அதிகாரிகளை இணைத்து சோதனை என்ற பெயரிலே வணிகர்களையும் பொதுமக்களையும் கடுமையாக அத்துமீறி நடந்து கொண்டு எங்களுடைய பணத்தை குறிவைத்து எப்படியாவது பணம் எடுத்து செல்லுகின்றவர்களை எடுத்து சென்று அலக்களிக்க வேண்டும் என்ற வேதனையை தான் இந்த தேர்தல் ஆணையம் தந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மனதில் இருக்கின்ற வேதனை, மன உளைச்சல் என்னவென்று எண்ணிலடங்காத வகையில் நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங், கார்ப்பரேட் கம்பெனிகளாக ஏற்கனவே எங்கள் வணிகத்தை இழந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் தேர்தல் விதிமுறை என்ற அடிப்படையில் பணம் எடுத்து செல்லுகின்றவர்களை அதிகாரிகள் அங்கங்கு நின்று பிடித்து செல்வதும், பணத்தை திருப்பி தருவதற்கு ஆவணம் என்று முறையான ஆவணத்தை கொடுத்தாலும் ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 உதாரணத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அசோக் நகரிலே 2 தினங்கள் முன்பு வெறும் 20,000 ரூபாய் பணம் எடுத்து செல்லுகிறார். அதை எடுத்து வைத்துக் கொண்டு நீ எந்த கடைக்கு செல்லுகிறார், என்ன வாங்க போகிறாய் என்று அதிகாரிகள் கேட்டு மிரட்டிய பிறகு பணம் திருப்பி தரப்படுகிறது. இந்த வழி நியாயமான செயல்பாடுகள் அல்ல. அதே போன்று கரூரிலே 47,000 ரூபாய் எடுத்து செல்கின்றவர்களை அபகரித்து போராடி திரும்ப பெற வேண்டியிருக்கிறது. இங்கு சுற்றுலா வந்த அந்நிய வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் ஏற்காட்டிலே 64,000 ரூபாய் வைத்திருக்கிறார். சுற்றுலா என்றால் எத்தனை பேர் வருவார்கள் என்று தெரியும். ஒரு நபருக்கு 50,000 ரூபாய் என்றால் 3 பேர் வந்தால் 1.5 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 64,000 ரூபாய் அபகரித்துக் கொண்டு அந்த பெண்மணி உருண்டு பிறண்டு அழுத பிறகு திருப்பி தரப்பட்டிருக்கிறது. இங்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கில 3,17,000 ரூபாய் வங்கிக்கு எடுத்து செல்வதற்கு ஆவணத்தோடு எடுத்து செல்கிறார். அதிகாரிகள் அதை கட்டாயமாக திருப்பி தர வேண்டும் என்று அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். அதில் அதிகாரிகளிடத்தில் வியாபாரி திருப்பி கேட்கின்ற பொழுது என்னை எதிர்த்து பேசுகின்றாயா, இந்த பணம் கருவூலத்துக்கு சென்றுவிடும், நீ அலைந்து வீணாகி விடுவாய் என்று அந்த அதிகாரிகள் எச்சரிக்கின்றார்கள். அதில் ஒரு பெண்மணி, மனிதநேயமுனை உள்ள அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் என்ற உதாரணத்திற்கு அந்த பெண்மணி ஆணையம் சரியாக இருக்கிறது, ஆகவே திருப்பி தரப்பு கொடுத்து விட்டார்கள். இது போன்ற நல்லவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அதிகாரிகள் என்பது அத்துமீறல், பழக்கடைக்கு வரக்கூடியவர்கள், காய்கறிக்கு வரக்கூடியவர்கள், ஆடு மாடு கோழிகள் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொக்க பணம் தான் எடுத்து செல்வார்கள். இவர்களை தடுத்து நிறுத்தி அபகரிப்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு ஏற்றுக்கொள்ளாது. 50% வியாபாரிகளை இப்பொழுது வியாபாரத்தை இழந்திருக்கிறோம். ஆகவே இந்த நிலை நீடித்தால் தமிழகம் தழுவிய கடையடைப்பு போராட்டம் என்பது 19ஆம் தேதி தேர்தல் நிறைவு பெறும் வரை அந்த போராட்ட தேதியை தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு வர செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். அதில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அன்றே தேர்தல் தேதியில தமிழகம் முழுவதும் கடைகள் அடைப்பு என்பதை ஒருங்கிணைப்பு அமைப்போடு இணைந்து அனைத்து கடைகளும் இழுத்து பூட்டப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன். நான் ஆழமான ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன். இந்த ஆதங்கம் என்பது எங்கள் வணிகத்துறை காப்பாற்றுவதற்கும் அன்றாட பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற ஏழை எளிய மக்கள் எடுத்து செல்லுகின்ற பணத்தை அபகரித்துக் கொண்டு இவர்களை போன்ற துன்புறுத்தல்களில் இருக்கக்கூடாது. இவர்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு பணம் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் தெளிவாக பணத்தை எடுத்துக்கொண்டு வைத்திருப்பார்கள். தேர்தலுக்கு 2 தினங்களுக்கு முன்பாக அனைவரும் அமைதியாகி விடுவார். ஆங்காங்கே பணங்கள் பட்டவாடா செய்யப்படும். இது உளவுத்துறைக்கு தெரியாதா? எத்தனை உளவுத்துறை இருக்கிறது, மாநில அரசு இடத்தில் இருக்கிறது, மத்திய அரசு இடத்தில் இருக்கிறது. அந்த பணத்தை தடுப்பதற்கு 1008 வழிமுறை இருக்கிறது. ஆனால் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் அன்றாடு இன்னல் படுத்துவதை தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு ஏற்றுக்கொள்ளாது என்பதை உள்ள உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.